சுவாமிஸ் கிச்சனில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ஹெல்த்தியான டேஸ்டியான கோதுமை மாவு ஓமப்பொடி முறுக்கு. ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு டீ காஃபி கூட இதை செய்து சாப்பிட்லாம். குழந்தைகள் மிகவும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை எப்படி செய்தலான்னு பார்த்துருவோம். நான் ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்து நல்லா வெறும் கடாயில் போட்டு நல்லா வறுத்து விட்டுறணும். கோதுமையில் இருக்க அந்த பசத்தன்மை போகணும். நல்லா கிறிஸ்பியாக வரணும். நல்ல வாசனையும் வரும். பாருங்க, இன்னும் இன்னும் 1 நிமிஷம் கிளறணும். மொத்தத்தில் ஒரு 4 நிமிஷம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து விட்டிங்களேன்னா கரெக்டான பக்குவமாட்டு வந்துடும். நல்ல வாசனையும் வந்துடும். இப்போ இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுவோம். வறுபட்டாச்சு. நல்லா ஆற வச்சிடணும். பாருங்கள், இந்த மாவு தீஞ்சிடே கூடாது. முறுக்கு டேஸ்ட் மாறிடும். பாருங்கள், இப்போ நான் மிக்ஸி ஜாரில் போடுறேன். நீங்கள் மிக்ஸி ஜாரில் போடுறதுக்கு பதிலாட்டு சலிச்சும் எடுத்துக்கலாம். நான் இதில் 1 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா பல்ஸ் மோடில் 2 நேரம் பல்ஸ் மோடில் சுற்றி எடுத்துட்டால் போதும். அழகாக பஞ்சு போல் ஆயிரும். எல்லாம் எண்ணெய் உப்பு எல்லாம் சேர்ந்து வந்துடும். பாருங்கள், நல்லா உதுத்து விட்டுடுங்க. இப்போ இதில் எந்த கப்பில் நம்ம கோதுமை மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 1/4 கப்பு அரிசி மாவு, 1/4 கப்பு கடலை மாவு, இவ்வளோ போதும். இது கரெக்டான அளவு. இப்போ அது ஒரு சைடில் இருக்கட்டும். இப்போ இதில் 3/4 கப்பு தண்ணி, எந்த கப்பில் கோதுமை மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 3/4 கப்பு தண்ணியை கொதிக்க வச்சுருங்க. இப்போ நான் இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஓமத்தை அரை மணிக்கூராக ஊற போட்டிருக்கேன். அதில் 5 பல் பூண்டையும் போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிருங்க. பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. இந்த இதில் தான் வடிகட்டி விடணும். நம்ம இதை முதல்ல கலந்துக்கிடுவோம். நல்லா கலந்துக்கிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சோம்ல ஓம தண்ணி, அதை இதில் வடிகட்டி விட்டுருவோம். நமக்கு இவ்வளோ மாவுக்கும் 1 கப்பு தண்ணி வேணும். பாருங்கள், இதில் 3/4 கப்பு நம்ம ஓமம் எல்லாம் சேர்த்து எடுத்து ஒரு 1/4 கப்பு வந்துடும் தண்ணி. அதனால் 1 கப்பு தண்ணி கரெக்டான அளவில் இருக்கும். பாருங்கள், இப்போ அதை எடுத்துகிட்டு இதில் உங்களுக்கு மஞ்சள் பொடி, நான் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன், காரத்துக்கு போடலை. நீங்கள் உங்களுக்கு காரம் வேணும்னா காரம் போட்டுக்கலாம். நான் மஞ்சள் பொடி மட்டும் போட்டிருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போடுங்க. இந்த முறுக்கு கொஞ்சம் கலராக வரும். பாருங்கள், இப்போ நல்லா இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும். இருக்கிறது 3/4 கப்பு தண்ணியும் விட்டுருங்க. விட்டு நல்லா கலந்துக்கிடுங்க. நல்லா சுடும். அதனால் நீங்கள் இந்த மரக்கரண்டியாலே அப்படியே கலந்துட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்க பாருங்கள். பாருங்கள், கையில் ஒட்டாமல் இருக்கும். கொஞ்சம் இறுகி வந்து இருக்கும். இப்போ நம்ம கையில் தண்ணியை தொட்டுக்கிட்டு நீங்கள் பிசைஞ்சு எடுத்துருங்க. இந்த மாவு பதம் வந்து நம்ம அந்த ஓமப்பொடி முறுக்கெல்லாம் பிழிவோம் இல்லையா, அதுலேயும் கொஞ்சம் இறக்கமாக இருக்கணும். ஏன்னா கோதுமை மாவு நம்ம கடலை மாவில் பிழியதோடையும் கொஞ்சம் இறக்கமாக இருக்கணும். சப்பாத்தி மாவோட கொஞ்சம் தளர்வாக இருக்கணும். அவ்வளோதான். பாருங்கள், தண்ணி கையில் தொட்டுடுங்க. உருட்டி பாருங்கள், இப்படி அழகாக உருண்டு வந்துடும். நம்ம முறுக்கு மாவு வேணாங்க கெட்டி அழகாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் தளர்வாக இருக்கணும். இப்போ ஓமப்பொடி வச்சு எடுத்துருக்கேன். அதில் போட்டு நம்ம பிழிஞ்சு எடுத்துடலாம். பாருங்கள், மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். கோதுமை மாவில் நல்லா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பிழிஞ்சு பாருங்கள். முதல்ல கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. இப்போ நம்ம எண்ணெயை நல்லா சூடாக்கிக்கிட்டு அடுப்பை குறைச்சிக்கிட்டு நீங்கள் பிழிஞ்சு எடுக்கணும். இல்லைன்னா கையில் சூடு படம். ஏன்னா நம்ம கையில் பிழியது இல்லையா, நம்ம அது கையில் சூடு படம். பாருங்கள், அது வாட்டே தெளிஞ்சு விட்டு இனிமேல் அடுப்பை கூட்டி வச்சுருங்க. அப்படின்னா தான் வெந்து வரும். இல்லைன்னா எண்ணெய் குடிக்கும். நம்ம புளியச்சுமே நீங்கள் குறைச்சி வச்சுருங்க. பிழிஞ்ச உடனே கூட்டி வச்சிடணும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம இந்த இதை சின்ன தட்டுலேயும் புழிஞ்சு வச்சும் போடலாம். ஆனால் அந்த முறுக்கு இவ்வளோ விரிஞ்சு வராது, சின்ன சின்ன முறுக்காக வரும். பாருங்கள், இப்படி செவந்தோடனே எடுத்துருங்க. இப்படி நல்லா நிறம் மாதிரி வந்தோடனே எடுத்துருங்க. நம்ம மஞ்சள் பொடி போட்டதுனால கொஞ்சம் இதாக இருக்குது. அடுப்பை குறைச்சி வச்சுட்டு பிடிங்க. கையில் அடிக்கும் சூடு. நான் குறைச்சி வைக்க மறந்துட்டேன். அது நம்மளுக்கு கையில் சூடு பிடிக்கும். அப்படி உங்களுக்கு பயமாக இருந்தேன்னா சின்ன தட்டுகளில் பிழிஞ்சு வச்சுட்டு நீங்கள் போடுங்க. ஆனால் ஒட்டும் கொஞ்சம் இப்படி இந்த கண்ணகப்பா அதில் நீங்கள் பிழிஞ்சு வச்சுக்கிட்டு விட்டீங்கன்னா நல்லா வந்துடும்.
பாருங்கள், இதுவும் வந்தாச்சு. இப்படியே நம்ம சுட்டு எல்லாமே எடுத்தாச்சு. நான் இன்னும் 2 முறுக்கு தான் சுடணும். பாருங்கள், எல்லாம் சுட்டு எடுத்தாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதை முறுக்காட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன். அது நம்ம அப்புறமா வேணால் பொடிச்சு சாப்பிட்றலாம். ஆனால் பொடிஞ்சிரும் நல்லா உடனே. பாருங்கள், இதெல்லாம் வச்சுட்டு இதை எவ்வளோ ஓமப்பொடியாக பொடிச்சு எடுக்க போகிறேன். பாருங்கள், அது இருக்கட்டு. அப்படியே அது குழந்தைகளுக்கு கையில் அப்படியே கொடுத்தீங்களன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை மீதியெல்லாம் நான் பொடித்து ஓமப்பொடியாட்டு செய்ய போகிறோம். பாருங்கள், இவ்வளவு கிறிஸ்பியாக இருக்குது. சாஃப்டாக இருக்கும். வாயில் வச்சு கடித்த உடனே சாஃப்டாக போகும். இப்போ இதில் கருவேப்பிலையை பொரித்து போட்டுடலாம். நல்லா கிளறி விட்டுருங்க. நல்ல டேஸ்ட்டான ஓமப்பொடி முறுக்கு ரெடி ஆகிட்டு. இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.